Hi friends, welcome to my channel. நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதனப்பள்ளியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். மதனப்பள்ளி மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க பார்க்கிங்கில் தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே காலையிலேருந்து ரொம்ப நேரமாக கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுது. நம்ம தூங்கும்போதுலேருந்தே சவுண்ட் கிட்ட இருந்துச்சு. காலையில் பாருங்க ஜாலியாக விளையாண்டுருக்காங்க. இங்கே பார்க்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 வண்டி தான் மொத்தத்துக்கே இருக்குது, தமிழ்நாட்டு வண்டி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வண்டி தான் 12 வீல், நம்ம வண்டி சேர்த்து. இன்னைக்கு கண்டிப்பாக வந்து நம்ம லோடுக்கு போயிடலான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம், அது ஆஃபீஸ்காரங்க வந்தவொடனே தெரியும். நம்ம அப்படியே நைட்டு யஷ்வந்த்பூர் மார்க்கெட்லேருந்து அப்படியே எம்டி எடுத்துகிட்டு வந்து ஹெச் கிராஸில் டேங்க் ஃபுல் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹெச் கிராஸில் டேங்க் ஃபுல் பண்ணிட்டு வந்துட்டோம். நம்ம ஏன் கோலார் போல் மதனப்பள்ளி வந்தோன்னா, கோலார் மார்க்கெட்டை விட மதனப்பள்ளியில் வாடகை ஒரு 5 ரூபா சேர்த்து போகுது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கோலாறுலேருந்து போகிறது செலவும் கொஞ்சம் கம்மின்னு வச்சிங்களேன். 5 ரூபா சேர்த்து போனாலும் செலவும் கொஞ்சம் கம்மின்னு வச்சிங்களேன். இப்போ மதனப்பள்ளியிலேருந்து போனால் கோலாறுலேருந்து வந்தீங்கன்னா ஒரு 3 டோல் அனந்தபுரம் வச்சுக்கும் கணக்கு. நம்ம இப்போ இங்கே ஏற்றுனா அனந்தபூரில் தான் போய் ஏறுவோம் பைபாஸில். இப்போ நம்ம அனந்தபூர் வர வரைக்கும் ஒரு 3-4 டோல் வரும். அப்புறம் அதுலேருந்து கிலோமீட்டர் இருக்குது, ஒரு 200 கிலோமீட்டர் வரும், கிலோமீட்டர் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா மதனப்பள்ளிலேருந்து ஏற்றுறது பெஸ்ட்டுன்னு வச்சிங்களேன். ஆனால் வந்து டைம் பார்த்திங்கன்னா மதனப்பள்ளிலேருந்து ரொம்ப லேட்டாக தான் விடுவாங்க. ஆனால் கோலாரில் 7 மணி 8 மணி மேக்ஸிமம் அதுக்குள்ளே விட்டுருவாங்க. அப்படி ஆனால் பார்த்திங்கன்னா வாடகை சேர்த்து இங்கே இருந்து தானே போகுது, அதனால் இங்கேயே வந்துட்டோம். கோலாரில் வாடகை கம்மியாக போகுது, கேட்டுட்டு தான் இங்கே வந்தோம். டெல்லி ஏற்றிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. பஞ்சாப் தான் நல்லா இருக்குன்னு பார்ப்போம் நமக்கு எங்கே என்ன இருக்குன்ட்டு. நம்ம கூட வந்தான்னா வீட்டுக்கு போகிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கூட இருந்தான்னாவே மறுபடியும் வராங்க. அவங்க யார் என்னன்றதை இந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு ஆயிலு பேட்டரியில் தண்ணி எல்லாம் செக் பண்ணுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரிப்பு, அதாவது கோலாரில் திங்கக்கிழமை அன்னைக்கு நம்ம தக்காளி ஏற்றிட்டு கிளம்பணும். திரும்ப ஆக்ராலேருந்து நம்ம உருளைக்கிழங்கு ஏற்றிட்டு திங்கக்கிழமையே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் யஷ்வந்த்பூர் மார்க்கெட்டுக்கு. திங்கக்கிழமை லோடிங் இறக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வண்டியில் ஆயில் வந்து செக் பண்ணிட்டோம். அது வந்து ஒரு 2 லிட்டர் ஊற்றணுமா இருக்குது, கம்மியாக தான் இருக்குது. அடுத்து பேட்டரியில் தண்ணி செக் பண்ண போகிறோம். பேட்டரி ஏன் இவ்வளோ அந்த அளவுக்கு அழுக்க மண்ணுமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளது வந்து மேட்டு கட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாணி மேட்டு கட் ஆகிடுச்சு. இது வந்து கட்டெலாம் நிற்க மாட்டேங்குது. அதனால் இது வந்து தூக்கி மேலே விட்டுட்டோம். இது வந்து மேலே விட்டதால தண்ணி ஃபுல்லாக இது உள்ள அடிக்குது. காயின் கீழே விழுந்துருச்சு. நமக்கு டெல்லிக்கு லோடு சொல்லிட்டாங்க. நம்ம இப்போ தான் இங்கே வந்தோம். நம்ம வந்திருக்க இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொத்தக்கோட்டா. மதனப்பள்ளிலேருந்து ஒரு 35 கிலோமீட்டரு. வந்து ஒரு 1/2 அன் ஹவர் இருக்கும். வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 8 மணிக்கு ஏற்றுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இப்போ மழை வந்ததால் பேக் பண்ணி வச்சுருக்கிறது அப்படியே ஏற்றுறாங்க.
இங்கே மழை பெஞ்சிட்டே இருக்கு. இன்னும் ஹெவியாக பெய்யல, லைட்டாக பெய்யுது. ஹெவியாக வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ இவங்க ஏற்ற தார்ப்ப கயிறும் போடணும். அப்புறம் பிளாஸ்டிக் பை அந்த மாதிரி எதாவது போடணும். ஃப்ரெண்ட்ஸ், மழை பெய்யுது. மழையிலே ஏற்றிட்டு இருக்காங்க. இன்னும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹெவியாக வந்துச்சு. இப்போ ஒன்றும் அப்படியே 1-2 தூரல் தான் போடுது. அப்படியே பிளாஸ்டிக் பை ஏற்ற அப்படியே இழுத்து விட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ ஓரளவுக்கு இல்லை, அதனால தான் கயிறு போடுறதுக்காக மடித்து விட்டோம். இங்கே லைட் வெளிச்சமும் இல்லை, ஒன்றும் இல்லை. இருக்குது, இந்த வண்டி லைட்டு வெளிச்சத்தை மறைச்சிட்டு நிற்கிது. லைட்டு வெளிச்சம் இல்லாததால் அட்டி சீட்டிங்காக தான் என்னென்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஏற்றுறாங்க, கயிறும் அப்படியே போட்டுட்ருக்கோம். அந்த மல்கல்ச்சர் அந்த வண்டி தான் பெஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பரபரப்பாக ஏற்றுனாங்க. இன்னும் ஒரு எத்தனை கிரேட், ஒரு 100 கிரேட் இன்னும் ஏற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். பேலன்ஸு இன்னும் அது வரைக்கும் இருக்குது. இவ்வளோ நேரம் பரபரப்பாக இருந்தாங்க. இப்போ போயிட்டாங்க, போய் பேக் பண்ணிகிட்ருக்காங்க. அதை முதல்ல பேக் பண்ணிவிட்டு மொத்தமாக வந்து ஏற்றலாம். மழையில் நம்மளையும் நனைய வச்சுட்டு ஃபுல்லாக நனைஞ்சாச்சு பாருங்க. இப்போதைக்கு வந்து சும்மா 2 ஃப்ளாட் பாரத்துக்கு போடுற பாய் மட்டும் போட்டிருக்கோம். ஆனால் இப்போ இது வரைக்கும் வந்து இது போட்டாச்சு, தகடு வச்சு போட்டாச்சு. மழையிலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தார்பாய் எடுத்து விட்டு தகடு வச்சு போட்டாச்சு. பேலன்ஸ் தான் போடணும். இன்னும் இவங்க ஏற்றி ஒரு 1/2 hour, அதாவது கம்ப்ளீட் பண்ணி ஒரு 1/2 hour மழை இல்லாமல் இருந்துச்சுன்னா தார்பாய் உள்கயிறு தகடு வச்சு உள்கயிறு போட்டு தார்பாய் பச்சை பாய் SRF எல்லாத்தையும் போட்டு கயிற்றை போட்டு அப்படியே சீட்டாக பறந்துடலாம். மழை பெஞ்சிட்டு அவங்களுக்கும் கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களும் நம்ம மட்டும் மழையில் நனையல, லோடு மேலே மழையில் நனைஞ்சிட்டே தான் லோடு ஏற்றுறாங்க. அவங்களுக்கும் கஷ்டம்தான். பார்ப்போம் மழை விடுதா இல்லையான்னு. இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னா டோல்கேட்டில் இருக்கோம். தூக்கம் வந்துடுச்சு. அப்புறம் டியூட்டி மாற்றி விட்டுட்டோம். டயர்லாம் செக் பண்ணி வச்சு டீ குடிக்க போயிருக்காங்க அண்ணா. நம்ம வண்டியில் லோடு ஏற்றினதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சொல்கிறது, வருஷம் ஒரு கிரிக்கெட்டை மாட்டிக்கிறேன்ற மாதிரி லோடு ஏற்றும் போதெல்லாம் நம்ம ஒரு லோடு மேனு கிறுக்கங்கிட்ட மாட்டிக்கிறோம். நம்ம சொல்கிறோம் லாங் சேஸ் வண்டி, இது வந்து கிரேடு, இது கேப் வரும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பார்த்தாலும் ஒரு இந்த அளவுக்கு ஒரு கேப் வரும் நம்ம இதில் லோடு ஏற்றி. ஆனால் இவங்க பாருங்கள், டோரே லாக் பண்ண முடியலை, அந்த மாரி ஏற்றிட்டாங்க. ரொம்ப சரியான டென்ஷன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பெல்ட்டை போட்டு நல்லா இறுக்கி ஒரு பக்கம் லாக் பண்ணியிருக்காங்க, ஒரு பக்கம் லாக்கே இல்லை பாருங்க, எந்த அளவுக்கு கேப் இருக்கு பாருங்க. அப்புறம் பெல்ட்டு போட்டு இறுக்கி போயிட்டுருக்கோம். இதுலையுமே அந்தளவுக்கு வந்து ஒரு டோர் லாக் ஆகிடுன்னு வச்சிங்கன்னா நம்ம எந்த ஒரு பயமும் இல்லாமல் போகலாம். இது லாக் ஆகாதால பயந்துகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. போயிட்டு தூங்குவோம். அண்ணன் டீ சாப்பிட போயிருக்காரு, தூங்க வேண்டியதான் போயிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா ஹைதராபாத் அவுட்ரிங் ரோடு கீழே இறங்கியிருக்கோம், நாக்பூர் பைபாஸில். இப்போ இங்கே டிராஃபிக் ஆகிருக்கு. எதனால் டிராஃபிக் நான் பாருங்கள், காமிக்கிறேன். விநாயகர் சிலையை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பெரிய சிலை. இங்கே விநாயகர் சதுர்த்திலாம் இந்த பக்கம் ரொம்ப கிராண்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹைதராபாத்லாம் இங்கே நிறைய இடத்துல சிலையும் செஞ்சிட்டு இருக்காங்க. நான் காமிக்கிறேன், வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்களா, அது வந்து காமாரெட்டி ஆர்டிஓவில் வண்டி நிப்பாட்டினாங்க. அந்த டிரைவர் நிப்பாட்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அவங்க ஆர்டிஓ வந்து கார் எடுத்துகிட்டு வந்து பிடிச்சி அடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். காமாரெட்டி ஆர்டிஓ. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி பைபாஸில் போயிட்டுருக்கோம், மதுரா பக்கமாக. நம்ம அண்ணன் வந்து நமக்கு டைம் அதிகமாக இருக்கிறத பார்த்துட்டு போயிட்டு மட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் டைமிங்களோட ஏற்றி ரன்னிங்கில் மட்டன் செய்கிறது. பாருங்க, அண்ணன் சமையல் பண்ணிட்டு இருக்காரு. டைமிங்களோட ஏற்றி இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டைம் மட்டன் சமைக்கிறது, அது ரன்னிங்கில். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி உள்ள என்ட்ரு ஆகிட்டோம். இந்த நம்ம அதான் தக்காளி, பைனாப்பிள், பலாக்காய், இந்த மாதிரி பல ஐட்டம், அதை கச்சா மால் வீணாக போகிற பொருளுக்கும் 1200 மற்ற டிரான்ஸ்போர்ட் லோடுக்கெலாம் 3000 இங்கே உள்ளே கொடுத்து தான் போகணும். காசு கொடுத்தாச்சு. இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் லோடெல்லாம் தார்பையே தூக்கி காமிக்க சொல்கிறாங்க. இது எங்கே பாருங்கள், தக்காளி ஃபஸ்ட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் கொடுத்தா போதும். இல்லையா வெயில் ஒன்றும் முடியலண்ணா. இப்போ இப்படி வெயில் அடிக்குதுன்னா இன்னும் மே மாதம்லாம் புரியல. 100 ரூபாலாம் ஆகாதுண்ணா. என்ன இதுக்கு எவ்வளோ ஆக போகிறான்? ஆளுக்கு 10 ரூபா தான். வெயில் இல்லைன்னா வச்சுக்க நடந்தே போயிடலாம். வெயில் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் நடந்தே போயிடலாம். அடிக்கிற வெயிலில் நடந்து போகிறதுக்குள்ளே மயக்கம் போட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லோடு இறக்கிட்டு வெளியில் கிளம்பிட்டோம். நம்ம லோடு இறக்கினது எங்கன்னு பார்த்தீங்கன்னா யூபியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இறங்கணும். நம்ம போன டைம் வந்து காசிப்பூர் மண்டியில் இருக்கணும். இது அதுக்கு பக்கத்துலேயே 5 கிலோமீட்ரு. சாய்பாபாத் மண்டி அப்படின்னு சொல்லிட்டு யூபி. நம்ம இறக்கிட்டு ஒரு 2 மணிக்கெலாம் வாடகை கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். போகிற மாதிரி தான் போயிருக்கலாம். அப்போ போய் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அப்போ போனால் ஆனால் அவுட் ரிங் ரோட்டில் மட்டும்தான் போக முடியும். ஏன்னா யூபி அவுட் ரிங் ரோட்டில் போகலாம். அதில் போனால் டோல்கேட் அதிகமாக செலவு வரும். அது இல்லாமல் அப்புறம் நம்ம ஆப்பிள் போகலான்ற மாதிரி வாடகை கேட்டால் ஒன்றும் வண்டிங்களும் நிறையா இருக்குதான். சரி ஓகே, இந்த டைமும் உருளைக்கிழங்கே போகலாம் அப்படின்ட்டு வண்டி நிப்பாட்டிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா வெளியில் போயிருக்கலாம். இப்போ நம்ம இறக்கினதுக்கும் இதுக்கும் அப்படியே பக்கத்து மண்டி தான். இப்போ நம்ம அந்த மண்டி அப்படியே நமக்கு ரைட் சைடில் இருக்குது. இப்போ அதனால தான் சரி உள்ளே போனால் செலவு கம்மின்னு சொல்லிட்டு டெல்லி உள்ளே போய் போகிறோம். அதில் இன்னொன்று என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நைட்டு வரும்போது கைடே கூப்பிட்டு வரல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மேப் போட்டே வந்துட்டோம். மேப் போட்டாலே கரெக்டாக கொண்டு வந்தது.
இனிமேல் வந்து காசிபூர் மண்டி சாய்பாபா மண்டிக்கெலாம் வந்தீங்கன்னா அவங்களோட ஓன் ரிஸ்க்கு தான், டிரைவங்களோட ஓன் ரிஸ்க்கு. மேப் போட்டே வரலாம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. மேப் கரெக்டான வழியில் கொண்டு வருது. நாங்கள் 2 பேரும் நைட்டு அப்படி தான் வந்தோம். இனிமேல் நம்மளும் சாய்பாபாத்து காசிபூர் மண்டி வந்தால் நம்ம மேப் போட்டே வந்துடலாம். அஜாக்பூர் மண்டிக்குமே வரலாம், ஆனால் அது கொஞ்சம் தயக்கமாக இருக்குது அதில் ரிஸ்க் எடுக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அனந்தபூர் வந்தாச்சு. அனந்தபூர் வந்து பைபாஸ் ஏரியாச்சு, ஹைதராபாத் பைபாஸ் ஏரியாச்சு. ஏறி போயிட்டுருக்கோம். நமக்கு வந்து ஒரு 11 மணிக்கு லோடு ஏற்றிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் வந்து பைபாஸ் ஏறணும், ஏறி போயிட்டுருக்கோம். வாங்க அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான் நான் ஸ்டாப்பாக.